ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் எடுத்துக்காட்டு 1-18 பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்லித்தரது உங்களுக்கு தெளிவாக புரியும். பார்க்கலாம் பாருங்கள். எடுத்துக்காட்டு 1-18 சார்பு எஃப் ஆர் டு ஆர் ஆனது எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து 3 விதமாக வரையறுத்துருக்காங்க. ஓகேவா? அதாவது எக்ஸ் லெஸ் தென் -2ன்னா இதை யூஸ் பண்ணணும். -2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தென் 3 அப்படின்னா இதை யூஸ் பண்ணணும். எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 3ன்னா இதை யூஸ் பண்ணணும். ஓகேவா? இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை வச்சு ஒரு 4 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஆகியவற்றின் மதிப்புகளை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதை பாருங்கள், எப்பப்பெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னா, இப்போ எக்ஸுங்கிறது -2, அதாவது இங்கே லெஸ் தென்னா, அதாவது நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லி கொடுத்துருக்கேன். வாய்ப்பகுதி பெருசாக இருக்கிறது சைடு இருக்கிற நம்பர் வந்து பெரிய நம்பராகவும், வாய்ப்பகுதி சிறியதாக இருக்கிறது வந்து சின்ன நம்பராகவும் இருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேண்ணா. ஓகேவா? அப்போ இங்கே வாய்ப்பகுதி அதிகமாக இருக்கிறது எதுக்கு? இந்த சைடு. அப்போ இதுதான் பெரிய நம்பர். அப்போது எக்ஸுங்கிறது வந்து -2 விட சின்ன நம்பராக இருக்கும். ஓகேவா? அப்போ -2ங்கிறது தான் பெரிய நம்பர். அப்போ எக்ஸுங்கிறது -2 விட சின்ன நம்பர் அப்படின்னா அப்போ இதெல்லாம் வரலாம். யோசிச்சு பாருங்கள். எடுத்த உடனே -2 விட சின்ன நம்பர் அப்படின்னா -1ன்னு சொல்லக்கூடாது. அது தப்பு. ஓகேவா? அதாவது இப்போ வந்து இதில் ஒரு எண்கோடு நான் போட்டிருக்க பாருங்கள். இதில் இப்போ ப்ளஸ்ஸை பொறுத்த வரைக்கும் 1, 2, 3, 4 இப்படி போகுதா? இதில் வந்து 1 விட பெரிய நம்பர்னால் 2, 2 விட 3 பெரிய நம்பர், 3 விட 4 பெரிய நம்பர், இந்த மாதிரி அதிகமாக போய்கிட்டே இருக்கும். ஆனால் மைனஸை பொறுத்த வரைக்கும் -1 தான். மைனஸில் -1ங்கிறது தான் பெரிய நம்பர். அதுக்கப்புறம் போக போக சின்ன நம்பராக போகும். ஓகேவா? ப்ளஸில் போக போக பெரிய நம்பராக போகும், மைனஸில் சின்ன நம்பராக போகும். ஓகேவா? இப்போ இருக்கிறதுலே பெரிய நம்பருங்கிறது -1. இப்போது -2 தான் அதிகமாக இருக்கணும். அப்போ எக்ஸுங்கிறது -2 விட குறைவாக இருக்கணும் அப்படின்னா -2 விட குறைவுனா இந்த சைடு போகணுமா? அப்போ இந்த சைடு வர எல்லாமே இதில் வரும். என்னெல்லாம் வரும்? -2 இங்கே இருக்குது அப்படின்னா அப்போ இங்கே நம்ம -2 எடுக்கலாமா எடுக்கக்கூடாதா அப்படின்னா இங்கே லெஸ் தென் இருக்கு இல்லையா? இந்த சிம்பல் லெஸ் தென், இதுக்கு கீழே கோடு போட்டிருந்தாங்க அப்படின்னா அதை லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுன்னு சொல்லுவோம். ஓகேவா? இது வந்து கோடு இல்லை, நம்மளுக்கு கொடுக்கல, அதனால் -2 எடுத்துக்கக்கூடாது. இங்கே கோடு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம -2 எடுத்துக்கலாம். இப்போ இங்கே கோடு இல்லை, அதனால் -2 விட்டுட்டு அடுத்து இதை விட சின்னதானது எக்ஸுங்கிறது -2 விட சின்னது. அப்போது அதை விட கம்மியாக இருக்கிற நம்பர்ஸ் நம்ம எழுத போகிறோம். -3, -4, -5 இதே மாதிரி போய்கிட்டே இருக்குது. ஓகேவா? இந்த நம்பர்ஸ் எல்லாமே இது வந்துச்சு அப்படின்னா நம்ம இதை யூஸ் பண்ணணும். அடுத்தது இங்கே பாருங்கள், எக்ஸுங்கிறது -2லிருந்து 3 வரைக்கும் இருக்கலாம். இதில் -2ங்கிறது நம்ம சேர்த்தலாமா சேர்த்தக்கூடாதா? இங்கே கோடு கொடுத்துருக்காங்க, அப்போ -2 சேர்த்திக்கணும். இங்கே வந்து 3ங்கிறது இங்கே கோடு இல்லை, அதனால் 3க்கு முன்னாடி நம்பர் வரைக்கும் இங்கே என் கோட்லேயே பாருங்கள், உங்களுக்கு புரியும். -2 சேர்த்தணும். அப்போ இங்கே இருக்குது -2, இங்கிருந்து 3ன்னு இருக்கு, 3 சேர்த்தக்கூடாது, கோடு இல்லை, அதனால் சேர்த்தக்கூடாது. அப்போ 3க்கு முன்னாடி நம்பர் என்ன? இங்கே +2. அப்போ இதிலிருந்து இது வரைக்கும் வருமா? ஓகேவா? இதிலிருந்து இது வரைக்கும் இருக்கிற நம்பர்ஸ் எல்லாமே என்னெல்லாம் வரும்? -2, -1, 0, 1, 2. ஓகேவா? இது எல்லாமே வந்துச்சு அப்படின்னா நம்ம இதை யூஸ் பண்ணணும். அடுத்து இங்கே பாருங்கள், எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, இதை வந்து லெஸ் தென் சொன்னோமா? இப்படி வந்துச்சுன்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுன்னு சொன்னோம். இந்த சைடு வந்துச்சுன்னா இது வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, அதாவது இதுலேயும் அதே மாதிரி தான். வாய்ப்பகுதி பெருசாக இருக்கா எக்ஸுக்கு, அப்போ எக்ஸு தான் அதிகமாக இருக்கணும். இந்த எதை விட 3 விட எக்ஸுங்கிறது அதிகமாக இருக்கணும். அப்போ 3 விட அதிகம், ஆனால் 3 சேர்த்தணும், ஏன்னா கோடு இருக்குது. அப்போது 3ஐயும் சேர்த்தி 3 விட அதிகமாக இருக்கிறதெல்லாம் வந்துச்சுன்னா இதை யூஸ் பண்ணணும். 3ஐயும் சேர்த்தினா அதை விட அதிகமாக இருக்கிறது இது எல்லாமே வருமா? அப்போது 3, 4, 5, 6 இதே மாதிரி போய்கிட்டே இருக்கும். இதை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டிங்கனாலே பாதி கணக்கு முடிஞ்ச மாதிரி. ஓகேவா? அதாவது திரும்பவும் சொல்கிற பாருங்கள். இப்போ எக்ஸ் லெஸ் தென் -2ன்னு இருக்குது. வாய்ப்பகுதி பெருசாக இருக்கிறது தான் பெரிய நம்பர். அப்போ -2ங்கிறது தான் பெரிய நம்பராக இருக்கணும். எக்ஸுங்கிறது அதை விட சிறிய நம்பராக இருக்கணும். அப்போது இங்கே -2வை விட சின்ன நம்பர்ஸ் என்னெல்லாம் வருமோ அதையெல்லாம் எடுத்து எழுதிக்கணும். -2வை விட சின்ன நம்பர்னால் மைனஸை பொறுத்த வரைக்கும் இந்த சைடு போகிறது தான் சின்ன நம்பர்ஸ். -3, -4, -5, -6 இந்த மாதிரி எது வந்தாலும் இதை நம்ம யூஸ் பண்ணணும். அடுத்து எக்ஸுங்கிறது -2க்கும் 3க்கும் இடையில இருக்கும். ஆனால் இங்கே கோடு இருக்குது, அதனால் இங்கே -2 சேர்த்து எடுக்கணும். இங்கே கோடு இல்லை, அதனால் 3 விட்டுட்டு அதுக்கு முன்னாடி நம்பரை எடுத்துக்கணும். ஓகேவா? 2 வரைக்கும் நான் எடுத்திருக்கேன். அடுத்து இதில் எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 3ன்னு கொடுத்துருக்காங்களா? இந்த 3ங்கிறது சின்னதாக இருக்கணும், எக்ஸுங்கிறது தான் பெருசாக இருக்கணும். 3 விட பெருசாக இருக்கணும், ஆனால் 3 சேர்த்து எடுக்கணும். அதனால் கோடு இருக்குது, அதனால் 3 சேர்த்து எடுத்திருக்கோம். 3, 4, 5, 6 அப்படி எக்ஸெட்ரா. ஓகேவா? எது வந்தாலும் இதை யூஸ் பண்ணி போடணும். இப்போ தெளிவாக புரிஞ்சுதா? இப்போ தீர்வு போடலாம் பாருங்கள்.
தீர்வில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் எஃப் ஆஃப் 4. ஓகே, இப்போ எஃப் ஆஃப் 4ன்னு கொடுத்துருக்காங்க. எஃப் ஆஃப் 4னா அப்போ நம்ம இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ் எதை யூஸ் பண்ணணும்? இங்கே பாருங்கள், நம்ம எடுத்து எழுதியிருக்கோமா? எஃப் ஆஃப் 4ங்கிறது இங்கே இருக்கா? இப்போ இது இங்கே இருக்குது. அப்போ எதை நம்ம யூஸ் பண்ணணும்? 3x - 2ன்னு யூஸ் பண்ணணும். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3x - 2. ஓகேவா? அப்போ இங்கே எக்ஸுக்கு பதிலாக என்ன போடணும்? 4ங்கிறத கொண்டு வந்து போடணும். போட்டோம் அப்படின்னா எஃப் ஆஃப் 4, எக்ஸுங்கிற இடத்துலலாம் 4ன்னு போடுங்க. 3 இங்கே எக்ஸுன்னு இருக்குது, அதுக்கு பதிலாக நான் 4ன்னு போடுறேன். -2 ஈக்குவல் டு பெருக்குனா 3 12 -2 எவ்வளோ? 12லேருந்து 2 போச்சு அப்படின்னா 10. ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கான ஆன்சர் முடிஞ்சது. அவ்வளோதான், ரொம்ப ஈஸியான கணக்குகள். அடுத்து 2வது கொஸ்டின் எஃப் ஆஃப் -2. இப்போ பாருங்கள், -2ன்னு வந்திருக்கா? -2ங்கிறது இங்கே நம்ம எங்கே எழுதி வச்சுருக்கோன்னு பாருங்கள், இங்கே இருக்கா? -2ங்கிறது இங்கே இருக்குது. அப்போ நம்ம எதை எடுத்துக்கணும்? எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் -2ன்னு எடுத்துக்கணும். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸு ஸ்கொயர் -2. இப்போ இங்கே எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக -2ன்னு கொடுக்கணும். அப்போ எஃப் ஆஃப் -2 ஈக்குவல் டு இங்கே கொடுங்க, -2க்கு ஸ்கொயர் -2 இருக்குது. ஓகேவா? இப்போ இங்கே பாருங்கள், ஸ்கொயர் பண்ணும்போது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு ஆயிரும். 2 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 2 2 4. அப்போ 4 -2, 4லேருந்து 2 போச்சு அப்படின்னா 2. எது? எஃப் ஆஃப் -2ஓட ஆன்சர் 2. அடுத்து 3வது கொஸ்டின். 3வது என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், எஃப் ஆஃப் 4 + 2 இன்ட்டு எஃப் ஆஃப் 1. ஓகேவா? எடுத்து எழுத பாருங்கள், எஃப் ஆஃப் 4 + 2 இன்ட்டு எஃப் ஆஃப் 1. ஓகே, இப்போ எஃப் ஆஃப் 4ங்கிறது நம்ம மேலேயே கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ அதை அப்படியே எடுத்து போட்டுக்கலாம். இப்போது எஃப் ஆஃப் 1 மட்டும் நம்ம கண்டுபிடிக்கணுமா? அதுக்கு பாருங்கள், இங்கே 1 அப்படின்னா நம்மளுக்கு எது வரும்? அதே மாதிரி செக் பண்ணலாம் பாருங்கள். 1ங்கிறது இங்கே இருக்குது. அப்போ எதை யூஸ் பண்ணணும்? எக்ஸ் ஸ்கொயர் -2ங்கிறத யூஸ் பண்ணணும். பாருங்கள், நான் போடுறேன். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் -2. இங்கே எக்ஸுக்கு பதிலாக 1ன்னு கொடுக்கணும். அப்போ 1 ஸ்கொயர் -2 ஈக்குவல் டு 1 - 2. என்னென்னு வரும்? 1லேருந்து 2 போச்சு அப்படின்னா -1ன்னு வருமா? 2லேருந்து 1 கழிச்சு பெரிய நம்பரோட குறி மைனஸ், அதனால் மைனஸ்ன்னு போட்டிருக்கேன். இது எதுக்கானது? எஃப் ஆஃப் 1க்கானது. எஃப் ஆஃப் 4க்கு நம்ம முன்னாடி கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். எஃப் ஆஃப் 4க்கு என்னென்னு வந்துச்சு நம்மளுக்கு ஆன்சர்? இப்போ பாருங்கள், எஃப் ஆஃப் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் 4க்கு என்னென்னு வந்தது? 10ன்னு வந்தது, +2. எஃப் ஆஃப் 1ங்கிறது -1. அப்போ -1. ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு இந்த ரெண்டையும் பெருக்கிடலாம் பாருங்கள். ப்ராக்கெட் இருக்கிறத ஃபஸ்ட்டு முடிச்சிடணும். இப்போது 10 ப்ளஸ் இந்த ரெண்டையும் பெருக்கும்போது 2 2 இங்கே மைனஸ் இருக்குது, அதனால் -2ன்னு வந்துடும். அதனால் இங்கே -2. அப்போ 10லேருந்து 2 போச்சு அப்படின்னா 8. ஓகேவா? இது 3rd கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்து 4th கொஸ்டின் நான் எழுதுகிற பாருங்கள். 4th கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, எஃப் ஆஃப் 1 -3 இன்ட்டு எஃப் ஆஃப் 4 பை எஃப் ஆஃப் -3. இப்போ இதில் எஃப் ஆஃப் 1 நம்ம இப்போ தான் மேலே கண்டுபிடிச்சோம். என்னென்னு -1 அப்படின்னு எஃப் ஆஃப் 4ங்கிறது நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்டு கொஸ்டின்லேயே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இங்கே எஃப் ஆஃப் -3 மட்டும் அப்போ நம்ம கண்டுபிடிக்கணுமா? அப்போ அதுக்கு என்ன வரும்னு பாருங்கள். -3 எங்கே இருக்குது? இதில் இருக்கா? அப்போ என்ன யூஸ் பண்ணணும்? 2x + 7ங்கிறத யூஸ் பண்ணணும். எஃப் ஆஃப் எக்ஸுக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x + 7. இதை யூஸ் பண்ணி இப்போது எக்ஸுக்கு பதிலாக என்னென்னு கொடுக்கணும்? -3ன்னு கொடுக்கணும். இப்போ பாருங்கள், 2 இன்ட்டு -3 + 7. அப்போது 2 3 6, இங்கே மைனஸ்ன்னு இருக்கிறதுனால -6 + 7. இதுலேருந்து இதை கழிக்கணுமா? கழிச்சோம் அப்படின்னா 7லேருந்து 6 போச்சுன்னா 1. பெரிய நம்பரோட குறி ப்ளஸ் தான், அதனால் +1. ஓகேவா? இப்போ இது எல்லாமே நம்மளுக்கு தெரியும். இப்போ கொண்டு வந்து போடலாம் பாருங்கள். எஃப் ஆஃப் 1 -3 இன்ட்டு எஃப் ஆஃப் 4 பை எஃப் ஆஃப் -3. இப்போ பாருங்கள், எஃப் ஆஃப் 1க்கு நம்ம என்னென்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்? -1. அடுத்து -3 இன்ட்டு எஃப் ஆஃப் 4க்கு 10 பை எஃப் ஆஃப் -3க்கு 1ன்னு ஆன்சர் வந்ததா? இப்போ கீழே 1 இருக்குது. அப்போ அதை நம்ம கணக்கில் எடுத்துக்க தேவையில்லை. கீழே 1 இருக்கிறதுனால மேலே மட்டும் பார்த்தோம் அப்படின்னா இங்கே -1ன்னு இருக்குது. இந்த ரெண்டையும் பெருக்கணுமா? 3 × 10 30. இங்கே மைனஸ் இருக்குது. அப்போ -30. இப்போ பாருங்கள், -1 -30. அப்போ ரெண்டையுமே கூட்டி மைனஸ்ன்னு போட்டுடலாமா? ரெண்டையும் கூட்டினா 31 -31. அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ஈஸியாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.